2025 ஆல் இந்தியா கோட்டாவோட எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 77 கல்லூரிகள் இந்த ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் 36 கல்லூரிகளும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 15% இடங்கள் ஆல் இந்தியா கோட்டாக்கு போகுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதற்கான 1வது ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்குது. ஸோ இதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் பண்ணுறது, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது, சாய்ஸ் லாக் பண்ணுறது எல்லாமே ஜூலை 28ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டீம்டு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபா ஆகும். அதே போல் கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அன்ரிசர்வ்னா அதுக்கு 10,000 ரூபாவும், ரிசர்வேஷன்னா 5000 உங்களுக்கு ஆகும். பேமெண்ட் பண்ண அப்புறம் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணலாம் கூட ஆட்டோமேட்டிக்காக அது லாக் ஆயிரும். ஸோ இப்போ என்ன மேட்டர்னா இதற்கான ரிசல்ட் வந்து 1வது ரவுண்டுக்கு ஜூலை 31ஆம் தேதி வெளியாக போகுது. அதன் பிறகு நீங்கள் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணுறது, அதாவது போய் ஜாயின் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்குள்ளே போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும், ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் 1வது ரவுண்டில் எங்களுக்கு காலேஜ் கிடைச்சிருச்சு, நாங்கள் போய் சேரலை, அதே போல் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 2வது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஒருவேளை கிடைச்சி நீங்கள் சேரலனா கூட நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது இங்கே இருக்குது, நீங்கள் சேராமல் கூட போகலாம். ஸோ 2வது ரவுண்டு 3வது ரவுண்டில் தான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால 1வது ரவுண்டில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நீங்கள் ஒரு உண்மையாக ஒரு நல்ல நீட் ஸ்கோர் வாங்கியிருந்த ஒரு மாணவராக இருந்தீங்கன்னா, நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தால், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2வது ரவுண்டு நடக்க போது, 3வது ரவுண்டு நடக்க போது, ஸ்டே வேகன்சி நடக்க போகுது. 2வது ரவுண்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், 3வது ரவுண்டுக்கும் ஃப்ரெஷ்ஷாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ 1வது ரவுண்டில் கலந்துக்கலாம் கூட, அடுத்தடுத்த ரவுண்ட்லேயே நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்ட்டு ஆசையோடு இருந்தாங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாவோட இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிங்க. பாய் டிடிஜிஸ்.